அல்ஹம்துலில்லாஹி நஹ்மதுஹு வ நஸ்தஈனுஹு வ நு'மினு பிஹி வ நத்தவக்கலு அலைஹி வ நஊது பில்லாஹி மின் ஷுரூரி அன்ஃபுஸினா வ மின் ஸய்யிஆத்தி அமாலினா மன் யஹ்திஹில்லாஹு ஃபலா முதில்ல லஹு வ மன் யுضللஹு ஃபலா ஹாதிய லஹு அஷ்ஹது அன் லா இலாஹா இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீக லஹு வ அஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு. إن أصدق الحديث كتاب الله خير هدي هدي محمد صلى الله عليه وسلم شر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. فقد قال الله تعالى في القرآن الحكيم والفرقان المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. எல்லாம் வல்ல அல்லாஹ்வினுடைய அன்பிற்கினிய அருமைஸ் அவர்களே, இன்றைய ஜும்மா உரையின் தலைப்பு சமுதாயம் எப்படி கல்வியில் முன்னேற வேண்டும். நம்முடைய இஸ்லாமிய சமூகத்தை, நம் முஸ்லீம் மக்களை எவ்வாறு அவர்களை கல்வியில் பால் முன்னேற்ற வைக்க வேண்டும், அதற்கு நாம் என்னென்ன செய்ய வேண்டும் என்பதை இன்ஷா அல்லாஹ் இந்த உரையில் பார்க்க இருக்கின்றோம். ஏன் என்றால், அருமைக்கு சகோதரர்களே, கடந்த 10 தினங்களுக்கு முன்னால் +2 மார்க் ரிசல்ட் வெளியாகுது. அந்த ரிசல்ட்டை நம்ம பார்ப்போமேயானால், நம்முடைய முஸ்லீம் மாணவர்கள் தேர்ச்சி பெற்றிருந்தாலும் மதிப்பெண்கள் மிகவும் குறைவாக பெற்றுள்ளார்கள். பெண்கள் மாணவிகள் அதிகமாக மதிப்பெண்களை பெற்றுள்ளனர். முதலிடத்தில் கூட நம்முடைய முஸ்லீம் மாணவிகள் வந்துள்ளார்கள். ஆனால் மாணவர்கள் மிகவும் பின்தங்கிய மதிப்பெண்களை, அதிகமாக 800க்கு மேல் அல்லது 850க்கு மேல் மதிப்பெண் பெற்ற மாணவர்கள், முஸ்லீம் மாணவர்கள் மிகவும் குறைவாக உள்ளனர். ஏன் இந்த நிலை? இந்த நிலையை போக்குவதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும், நாம் என்ன செய்யலாம் என்பதை நாம் அனைவரும் உணர்ந்து கொள்வதற்காகத்தான் இந்த தலைப்பு நாம் எடுத்துள்ளோம். அன்பிற்கின் அருமை சகோதரர்களே, நாம் சார்ந்திருக்கக்கூடிய இந்த இஸ்லாமிய மார்க்கத்தை பொறுத்தவரையிலும் உலகில் உள்ள மற்ற மதங்களை விட அதிகமாக கல்விக்கு முக்கியத்துவம் கூடிய ஒரு மார்க்கமாக இந்த இஸ்லாமிய மார்க்கம் இருக்கின்றது. நாம் குர்ஆனில் பார்த்தா கூட அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நபியாக, அவருடைய தூதராக தேர்வு செய்யும் போது இறக்கிய முதல் வசனத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னா, இக்ரா, என்ன செய்யற நபியை, நீங்கள் படியுங்கள், நீங்கள் ஓதுங்கள் என்றுதான் வசனத்தை இறக்குகின்றான். அந்த வசனத்தில் அல்லாஹ் சுப்ஹானஹு சொல்லுகின்றான், அல்லதி பில் கலம் அல்லதீன் அல்லமல் பில் கலம். அதாவது நாம் தான் என்ன செஞ்சான், என்ன சொல்லி, அல்லதி அல்லமல் பில் கலம், அவன்தான் உங்களுக்கு எழுதுகோலை கொண்டு எழுத்தறிவித்தான். அதாவது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா 1430 வருடங்களுக்கு முன்னால் இந்த மக்களை நேர்வழிப்படுத்துவதற்காக, அந்த மக்கள் தவறான கொள்கையில் இருப்பவர்களை சரியான கொள்கைக்கு கொண்டு வருவதற்காக, தவறான பாதையில் உள்ளவர்களை நேரான பாதையில் கொண்டு வருவதற்காக ஒரு தூதரை தேர்வு செய்கின்றான். அவ்வாறு தேர்வு செய்கிற தூதரிடம் முதலாக அல்லாஹ் சுப்ஹானஹு என்ன செய்யலாம், நீ தொழுகு, நீ நோன்பு பிடி என்று சொல்லாமல் முதல் இறக்கக்கூடிய வசனமே இக்ரா, நபியே நீங்கள் ஓதுங்கள், நீங்கள் படியுங்கள் என்று கல்விக்கு முக்கியத்துவம் கூடிய ஒரு விஷயத்தை சொல்லி காட்டுகின்றான். அடுத்தது என்ன சொல்றான், அல்லது அவன்தான் உங்களுக்கு என்ன செஞ்சான், எழுதுகோலை கொண்டு எழுத்தறிவித்தான். நீங்கள் ஒன்றும் அறியாமல் இருந்தீர்கள், மாலம் யாழும், நீங்கள் ஒன்றும் அறியாமல் இருந்தீர்கள், நீங்கள் அறியாதவற்றை எல்லாம் அவன் உங்களுக்கு கற்றுத்தந்தான் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா முதல் வசனத்திலேயே கல்வியை பற்றி சொல்லுகின்றான். அதே மாதிரி நீங்க பார்த்தீங்கன்னா, சூரத்துல் பக்ரா நீங்க எடுத்தீங்கன்னா 151வது வசனம் சொல்லி காட்டீங்கன்னா, கமா அர்சல்னா மின்கும் ஃபீக்கும் ரசூலன் மின்கும் யத்லு அலைக்கும் ஆயாத்தினா யுஜக்கீஹும் யுல்லிமுக்குமுல் கிதாபா வல் ஹிக்மா.
யுஅல்லிமுக்கும் ஆலம் தக்கூனு தாளமுன். அதாவது அவன்தான் உங்களில் இருந்து என்ன செஞ்சான், ஒரு தூதரை அனுப்பினான். அவர் என்ன செய்தார், உங்களுக்கு நீங்கள் ஓதுவதற்கும் உங்களுக்கு தூய்மைப்படுத்தவும் உங்களுக்கு அறியாதவற்றை அவர் கற்றுத்தரவும் அவன்தான் உங்களிடம் அனுப்பினான் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஏன் தூதரை அனுப்பினான் என்று சொல்லும் போதும் அவர் நமக்கு கல்வியை கற்றுத்தருவார். அவர் நமக்கு என்ன செய்வார், எதையெல்லாம் நமக்கு தெரியாமல் இருக்கின்றதோ, நாம் இதையெல்லாம் தெரிந்து கொள்ளாமல் இருக்கின்றோமோ அதையெல்லாம் அவர் சொல்லி தருவார் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு என்ன செய்யறான், இங்க கல்வியை பற்றி நிறைய வசனங்களை சொல்லி காட்டுறான். சூரத்துல் ஜுமர் 39வது அத்தியாயத்தில் 9வது வசனத்தை சொல்லி காட்டுகின்றான், கற்பவர்களும் கல்லாதவர்களும் சமமாவார்களா, அதாவது படித்தவர்களும் படிக்காதவர்களும் சமமாவார்களா என்று அல்லாஹ் சுப்ஹானஹு சொல்லிவிட்டு, யாரு கற்றார்களோ யாரு அறிவில் சிறந்தவர்களோ அவருக்கு தான் நன்மைகளை விரைந்து செய்வார்கள், அவர்கள் தான் நேர்வழியை படிப்பினை பெறுவார்கள் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சூரத்துல் ஜும்மரை சொல்லி, அப்ப இந்த அளவுக்கு ஒரு கல்வியை சிறப்பித்து தரக்கூடிய இந்த மார்க்கத்தில் மேலும் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, ஒவ்வொரு முஸ்லிமான ஆண் பெண் மீதும் கல்வி கற்பது கடமை. இப்போ கல்வி கற்பது என்பது கடமை என்ற இந்த இஸ்லாமிய மார்க்கம் நமக்கு தெளிவாக சொல்லி காட்டியும் கூட இன்னைக்கு நம்முடைய சமுதாயத்தில் இந்த அளவுக்கு கல்வி விழிப்புணர்வு செய்தும் கூட நம்முடைய மாணவர்கள் மிகவும் குறைந்த மதிப்பெண் பெற்றுள்ளார்கள். காரணம் என்ன, இந்த கல்வியுடைய சிறப்பு, இந்த கல்வியால் நாம் இந்த உலகில் அடையக்கூடிய பயன், அதெல்லாம் நமக்கு மறுமையில் கிடைக்கக்கூடிய பயன், இரண்டையும் நம்முடைய சமுதாய மக்கள் இன்னும் சரியாக விளங்கவில்லை தெரியுது. மற்ற மதங்களை நீங்க எடுத்தீங்கன்னா கல்வி கற்பதையே தடை செய்யறாங்க. வேத நூல்களை குறிப்பிட்ட சாதியினர் மற்றும் பெண்கள் வேத நூல்களை கற்பது கூடாது. யார் வேத நூல்களை கேட்கின்றாரோ தாழ்த்தப்பட்ட சாதியினர் அவருடைய காதுகளில் ஈயத்தை காட்சி ஊற்றுங்கள் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு புராணங்களும் உபன்யாசங்களும் பறைசாற்றின கல்வி வேத நூல்களையே கற்கக்கூடாது, குறிப்பிட்ட மக்கள் தான் கற்க வேண்டும் என்று சொல்லக்கூடிய மார்க்கத்தில் நீங்க பார்க்கிறோம். அதிகமாக படிச்சுட்டு நல்ல மார்க் எடுத்துக்கிறாங்க. நம்முடைய மாணவர்களிடம் கேட்கும்போது கணக்கு மேத்ஸ் ரொம்ப டஃப்பாக இருந்துச்சு, அதனால எங்களால் மேத்ஸில் கம்மி மார்க் எடுத்து சொல்லக்கூடிய மாணவர்கள், அதே மாற்று மதத்தை சேர்ந்த இந்து மதத்தை சேர்ந்த சகோதரன் 200க்கு 200 மேத்ஸில் எடுத்திருக்கான், ஸ்டேட் ஃபர்ஸ்ட் வந்திருக்கான்னா அப்போ அவனுக்கு அந்த மேத்ஸ் டஃப் இல்லையா? அப்போ என்ன, படிப்பில் இன்னும் நம்முடைய சமுதாயம் கவனம் செலுத்தவில்லை. படிப்பினால் முன்னேற வேண்டும், கல்வியால் முன்னேற வேண்டும் என்று இன்னும் என்ன செய்து எண்ணவில்லை, அந்த நிலைக்கு தள்ளப்படவில்லை. ஒரே எண்ணம் இன்று வரை என்ன இருக்குது என்றால், வெளிநாடுகளுக்கு சென்று சம்பாதிக்கலாம், நமக்கென்று உள்ளது வெளிநாட்டு வாழ்க்கை, அதற்கு என்ன தேவையோ அந்த அளவுக்கு கற்றால் போதும் என்றுதான் இன்றளவும் நம்முடைய சமுதாயத்தில் மாணவர்களிடத்தில் அந்த எண்ணம் இருக்கின்றது. அதனாலதான் நீ பார்க்கிறோம், பெரும்பாலான முஸ்லீம்கள் எடுத்தீங்கன்னா அதிகமா யார் எடுத்திருக்கா, ஃபாத்திமா பானு என்ற பெண் எடுத்திருக்குது. நிறைய முஸ்லீம் பெண்கள் அதிகமான மார்க் எடுத்திருக்கிறாங்க, முஸ்லீம் மாணவர்கள் ரொம்பவும் கம்மி. 589 மார்க் எடுத்து பார்டரில் பாஸ் ஆனவர்களும் இருக்கிறாங்க. யோசிச்சு பாருங்க, இவங்க போய் எந்த சப்ஜெக்ட் போய் இருப்பாங்க, எந்த சப்ஜெக்ட்ல இவங்க சேருவாங்க என்பது கூட ஆச்சரியமா இருக்குது. அப்ப இந்த அளவுக்கு கல்வியில் நம்முடைய சமுதாயம் மிகவும் பின்தங்கி உள்ளது, அதை நாம் முன்னேற்ற வேண்டும். அதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும் என்பது அருமை சகோதரர்களே இந்த உரையை நாம பார்க்கணும். ஏன் என்றால், மேலும் நம்ம பார்த்தீங்கன்னா ஸ்கூல் நம்ம ஊர்ல எல்லாரும் என்ன செய்வாங்க, பல அமைப்புகளாக இயக்கங்களாக நலச்சங்கங்களாக நற்பணி மன்றங்களாக ஒவ்வொரு ஜமாத்துகளாக சேர்ந்து செயல்படுவார்கள். ஊரில் ஏதாவது செயல்படுத்த வேண்டும், சமுதாய சேவை செய்ய வேண்டும் என்பதற்காக அந்தந்த ஊரை சார்ந்த மக்களிடம் தங்களுடைய அமைப்பை சார்ந்த மக்களிடம் செய்வாங்க, பொருளாதாரத்தை வசூலிப்பார்கள். அவ்வாறு வசூலிக்கக்கூடிய அந்த பணம் எங்க போகுது, எதற்கு செலவழிக்கப்படுது என்றால், எந்த விஷயத்திற்கு செலவழிக்க அவசியம் இல்லையோ அந்த விஷயத்திற்காகத்தான் இன்னும் செலவழிச்சிட்டு இருக்காங்க. என்னத்திற்கு, சிறுவர்களுக்கு கத்னா செய்வதற்காக இந்த மாதிரி பொருளாதாரம் செலவழிக்கப்படுது. முஸ்லிம் சிறுவர்களுக்கு கத்னா செய்வதற்காக பொருளாதாரம் செலவழிக்கப்படுது. திருமண உதவி என்று பெண்களுக்கு திருமண உதவிக்காக பொருளாதாரம் செயல்படுத்தப்படுது. அதே மாதிரி ஒவ்வொரு ஊரிலும் பள்ளிவாசல்